மேலூர் அருகே 100 ஏக்கர் பரப்பளவில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த மீன்பிடி திருவிழா எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள்? என்ன வகையான மீன்கள் எல்லாம் இதில் பிடிக்கப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன, சொல்லுங்க. அங்க பிரியாணி கம்மாய் பார்த்து வச்சுக்கண்ணே. மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? மீனவர்கள் என்னென்ன மாதிரியான மீன்கள் அங்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அருகே வெள்ளரிப்பட்டி சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று ஊர் பெரியவர்கள் மந்தை சுவாமி கோவிலில் சாமி கும்பிட்டு சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய மதை அடிக்கருப்பண சுவாமி சன்னதியில் சாமி கும்பிட்டு வெள்ளை வீசிய பிறகு இந்த மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்போது இந்த மீன்பிடி திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் மதுரை மாவட்டம் மேலூர் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்து அருகே உள்ள அழகர் கோவில், கருங்காலக்குடி, கொட்டாமட்டி, தனியார்மங்கலம், கீழையூர், கீழவளவு, சத்தியமங்கலம், சத்தியபுரம், ஒத்தக்கடை, பாண்டிக்கோயில் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து மீன்பிடிக்கும் காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவில் நாட்டு வகை மீன்களான ஜிலேபி, ரோகு, கெளுத்தி, கொண்டை போன்ற பல்வேறு வகையான மீன்கள் பிடிக்கப்பட்டு பொதுமக்கள் உற்சாகத்துடன் மீன் பிடித்து வருகின்றனர். தற்போது காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மீன்களை பிடிப்பவர்கள் பாரம்பரிய முறைப்படி கச்சா, ஊட்டு, வலை, கூடை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உணவுகளை வைத்து மீன் பிடிப்பது வழக்கம். குறிப்பாக ஆண்டுதோறும் இது போன்ற மீன்பிடித்து வளர்ப்பதன் மூலமாக சமூக ஒற்றுமையும் நல்ல மழை பெய்து கம்மாய் பெருகி விவசாயம் ஒருபோக விவசாயம் இருபோக விவசாயம் என்று இந்த பகுதியில் காணப்படும் விவசாயம் அதிகரிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த மீன்பிடி திருவிழாவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி திருவிழா பங்கேற்றுள்ளன. குறிப்பிடத்தக்கது கடகதாரா. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். கம்மாய் பார்த்து வச்சுக்கண்ணே. விளம்பர இடைவேளை